ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வின்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சஞ்சய் தான். வணக்கம் சஞ்சய். வணக்கம் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த கேம் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு கேள்விகள் எனக்கு இருக்குது. அதில் நான் கேட்கணும்னு நினைக்கிறது ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் எந்த எந்த ஒரு அவரோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் யோசிக்க விரும்புறேன். அண்ட் உங்களுக்கு எதுவும் அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ பின்னாடி வந்ததுக்கு இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு ஃபைவ் டவுன்ல வரார் அப்படின்னும் போது அது ஒரு அது எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலா ரிஷப் பண்ட்டை? கண்டிப்பா ப்ரோ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அது போஸ்ட் மேட்ச்ல அவர் ரிஷப் பண்ட் சொல்லல. மேபி அந்த காரணமான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொஞ்சம் டேட்டா வச்சு நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க ம். நார்மலா பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி இந்த லக்னோ பிச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மச் பெட்டர் வச்சிருக்காரு, 46 வச்சிருக்காரு. ம். அதே மாதிரி அப்துல் சமாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 200+ ஸ்ட்ரைக் ரேட். சோ ம். இவங்க ரெண்டு பேருமே லக்னோ பிச்சர்ஸ்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ம். நீங்க அதுக்கே அப்படியே ஆப்போசிட் பண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, பண்ட் ஒரே மேட்ச் தான் இங்க ப்ளே பண்ணிருக்காரு, அதுவும் 6 பால் டக்கு. அது ம். யாரும் குல்தீப் யாதவ் தான் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் கிட்ட இது ஒரு மேட்சப் இருக்கு. 5 மேட்சஸ்ல 3 டைம்ஸ் குல்தீப் யாதவ் இதை எடுத்திருக்காரு. சோ ம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரீசனா இருக்கலாம் bro. ஏன்னா உங்களுக்கு உங்க டீம்ல இருக்க ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் இந்த பிட்ச்ல பெட்டரா ப்ளே பண்ணியிருக்காங்க. சோ ம். அதனால அவர் அவங்க ரெண்டு பேர்த்த புஷ் பண்ணிருக்கலாம் மேல. இன்னொரு ரீசன் என்னன்னா, இவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் அதிகம். அக்ஷர் பட்டேலுக்கு அகேன்ஸ்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ம். அதே மாதிரி குல்தீப் யாதவ் கிட்டயும் நிறைய விக்கெட் லூஸ் பண்ணனால ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்த முன்னாடி ப்ரொமோட் பண்ணான்னு பண்ணிருக்கலாம். ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடான ரீசன் வித் ப்ரூஃப் இதுதான் ப்ரோ. லைக். எனக்கு தெரிஞ்சு வேற என்ன இதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இன்னொன்னும் இருக்கு ப்ரோ. நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஐபிஎல் கோச்சஸ் எல்லாருமே ஒரு ஸ்டாட் ஓரியன்டா, ஒரு மேட்சப் ஓரியன்டா மாறிட்டாங்க. அதுலயுமே நீங்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா, ஆண்டி ஃபிளவர் ஆர்சிபி கோச்சா இருக்கட்டும், ஜஸ்டின் லாங்கர் நம்ம எல்எஸ்டி கோச்சா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓவர் டிபெண்ட் ஆன் ஸ்டாட்ஸ் அண்ட் மேட்சப் எனக்கு தோணும் சம்டைம்ஸ். ஓகே, ஓகே, ரைட், ரைட், கூல். அண்ட் இன்னைக்கு அந்த ஒரு காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி லைக் நீங்க சொல்றது வந்து ஒரு நியாயமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா எனக்கு தெரியுது. அண்ட் நிக்கலஸ் பூரன் அவரை அவர் இன்னைக்கு ஃபெயில் ஆனதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாப் ஆர்டர் எல்எஸ்சியோட டாப் 3 எப்போ ஃபயர் ஆயிருக்காங்களோ, அதுவும் எஸ்பெஷலி பூரான் எப்போ ஃபயர் ஆயிருக்காங்களோ, அப்பதான் ம். அவங்க எல்எஸ்சி அந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. Yeah. லாஸ்ட் 3 to 4 மேட்சஸ் தான் பூரான் ஒரு ரொம்ப ஒரு டவுன்ஃபால்ல இருக்காரு. அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. சோ ம். அதனால பாத்தீங்கன்னா எல்எஸ்சியோட ஃபார்ம் இதாகுது. நீங்க ம். இப்பவே டாப் 5 இருக்க டீம்ஸ் பாருங்களேன் ஐபிஎல் டேபிள்ல. ம். ஜிடி டாப் 3 பேட்டர்ஸ் இருக்காங்க. அதே ம். மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல நம்ம எல்எஸ்டி டாப் 3 பேட்டர்ஸ். அதே ம். மாதிரி நீங்க இவங்க எனக்கு தெரிஞ்சு டிசி தவிர ப்ரோ, டிசி மும்பை இவங்க ரெண்டு டீமை தவிர இவங்க ரெண்டு டீம் தான் எனக்கு தெரிஞ்சு டாப் 3 இல்லாம டாப் 5மே உங்களுக்கு பெட்டரான ஒரு பேட்டர்ஸும், அவங்க திலக் வர்மாவா இருக்கட்டும், ஸ்கையா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ம். பூரானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் பூரானோட கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேட்சுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ம். நூர் அகமதுக்கு அகேன்ஸ்டா நான் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சென்னை மேட்ச்ல நூர் அகமது கிட்ட விக்கெட் லூஸ் பண்ண சான்ஸ் இருந்துச்சு. பட் அவர் விக்கெட் அவர்கிட்ட லூஸ் பண்ணல. ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சமீராக்கு அகேன்ஸ்டா ஸ்ரீலங்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சீரீஸ்ல அவர் நிறைய டைம் சமீரா புரான் கிட்ட எடுத்துருக்காரு. ம். ஸோ அதனால அப்படி ஒரு மேட்ச் கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டார்க் அது எடுத்துட்டாரு. ம். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பூரான் அவரோட ஃபார்ம் டிப்பும் ஆகுது. அது போல பூரானுக்கு ஈக்குவலான ஒரு மேட்ச் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ம். ஓகே, ரைட். அண்ட் டெல்லியோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேசர் மெகருக்கு இன்னைக்கு இல்ல. ஸோ அவருக்கு பதிலா கருண் நாயர் ஓபன் பண்ணார். அண்ட் அந்த டெசிஷன் ஒரு வயசான டெசிஷனா பாக்குறீங்களா நீங்க? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா கருண் நாயர் ஒரு பெட்டரான ஃபார்ம் காமிச்சிருக்காரு. அதுவும் உங்களை பூம்ராக்கு அகேன்ஸ்டா நீங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறப்போ நீங்க பிரேசர் மெகர் இன்னும் இன்ஜுரியில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதனால இவங்க காம்பினேஷனை ரொம்ப இது பண்ண முடியாது நீங்க. சோ அதனால அவங்க சிம்பிளா கருண் நாயரை அப்படியே டாப்ல ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ம். கேஎல் ராகுல் கூட மேபி ஓபன் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியல. ஆனா இவங்க இப்படி பண்ண மூவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்டான மூவா தான் இருக்கு. ம். ஓகே, ரைட், ரைட். மேபி லைக் கேஎல் ராகுலை விட எதனால கருண் நாயர் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க ஓபன் பண்றதுல? அப்படி இல்ல ப்ரோ, ஸ்டாட்டும் பாத்தீங்கன்னாலும் சரி, ரன்ஸ் பாத்தீங்கன்னாலும் சரி, கேஎல் தான் பெட்டரா இருப்பாரு. பட் ம். அவங்க கோச்சஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. ம். மேபி கருண் நாயர் கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பிளேயர்.
ஸோ ம். அதனால உங்களுக்கு வந்து இனிஷியலா ஒரு ஸ்விங் கவுண்டர் பண்றதா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் கிரவுண்ட் ஷாட்ஸ், அதாவது ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு சிக்ஸஸ் இல்லாம கொஞ்சம் ஃபோர்ஸ் அந்த மாதிரி அடிக்கிறதா இருக்கும். மேபி அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருப்பாருன்னு தோணுது. ம். கேஎல் ராகுல் ஈக்குவலி பெட்டர் டெஸ்ட் பேட்ஸ்மேன் தான், அது நோ டவுட். பட் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வந்து அவரே வந்து ஆஃப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் bro. கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் அந்த மாதிரி வருது. ம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிசி மேட்ச் இனிஷியலா பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் என்னமோ கேஎல் ராகுல் வந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு யா. ஞாபகம். ஏன்னா யா. 52 பிளேசஸ் இவங்க தான் இருந்தப்போ வந்து அபிஷேக் போரல் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் தான் ராகுல் வந்த மாதிரி ஒரு இது. ஸ்லைட் இந்த இன்ஜுரினால வந்து அவர் கொஞ்சம் மேல புஷ் ஆயிருக்காரு. ஓகே, கூல். அண்ட் அக்ஷர் பட்டேல் இன் அட் நம்பர் 4, அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அக்ஷர் பட்டேல் உங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு செவன்த் ஆர் எயித் பேட்ஸ்மேனா வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் 4 டவுன் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சாரு. இன்னட் 5, இன்னட் 6 அந்த மாதிரி வர ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப பார்த்தா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இன்னட் 4. எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு மூவ? இது வந்து ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் bro. ஏன்னா அந்த T20 வேர்ல்ட் கப்லயே வந்து அவர்தான் வந்து அக்ஷரை வந்து ப்ரோமோட் பண்ணாங்க. அப்ப ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்துச்சு, ம். எதுக்கு அக்ஷர் இவர் ப்ரோமோட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து கொண்டு வந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. இப்ப ம். கடைசியில பாத்தீங்கன்னா டிசிக்கு அந்த மாதிரி ஒன்றுதான் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து நடுவுல கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க, நார்மலா ஸ்பின்னை டேக்கிள் பண்ண கொஞ்சம் ஈஸி ப்ரோ. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தா ஈஸி. ம். அதுவும் அக்ஷர் பட்டேல் இஸ் எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன். சோ அதனால வந்து bro, அவர் இன்னும் புஷ் பண்ணி வர்றது எல்லாத்துக்கும் நல்லது, டிசிக்கும் நல்லது, டீம் இந்தியாவுக்கும் நல்லது. ஓகே, ரைட், ரைட். ஆக்சுவலா நான் அதுல 2 பேரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முகேஷ் குமார் இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்ததுக்கு எதுவும் பர்டிகுலர் ரீசன் இருக்கா? எதனால அவருக்கு 4 விக்கெட் கிடைச்சது இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, டிசி பவுலர்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா போட்டது அவர் தான் நினைக்கிறேன். எல்எஸ்ஜி அப்படியே டோட்டலா ஆப்போசிட். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இவர் வந்து நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் கொஞ்சம் பேஸ் வேரி பண்றதுல கொஞ்சம் இவர் பெட்டரா இருக்காருன்னு தோணுது ப்ரோ முகேஷ். ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கே வந்து பூரான் விக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோவர் பவுன்சர்ல தான் எடுத்தாரு. ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ரெட் சாயில் பிட்ச், பேட்டிங் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். பட் வந்து இவங்க ஸ்மார்ட்டா டிசி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து இந்த பேஸ் வேரி பண்றது இந்த ம். மாதிரி கொஞ்சம் யாக்கர்ஸ் எல்லாம் சூப்பரா நீட் பண்ணாரு ப்ரோ முகேஷ். சோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அவருக்கு பயங்கரமான பிளஸ்ஸா இருக்கும் இன்னைக்கு மேட்ச் அவருக்கு. ம். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஐடன் மார்க்ரமோட பவுலிங்கையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது டெல்லி மேல நிறைய பேர் வச்ச, சாரி லக்னோ மேல நிறைய பேர் வச்ச ஒரு விமர்சனம் என்னன்னா, டீமோட பவுலிங் ரொம்ப லிமிட்டடா இருக்குது. கரெக்டா ஒரு 5 பேர் தான் பவுல் பண்றாங்க. ஆறாவது ஒருத்தர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அஹ், ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அப்படின்னும் போது மார்க்ரம் அந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் நிறைய பேர்ட்ட இருந்தது. பட் ஸ்டில் மார்க்ரம் அந்த ஒரு விஷயத்த பண்ணாமலே இருந்தார். அவர் பவுலிங் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஐபிஎல்ல போன போன 2 சீசனா பெருசா பவுலிங்கே போடல அப்படின்னும் போது இந்த சீசன் மறுபடியும் பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு விக்கெட் விழுது. எதனால மத்த பிளேயர்ஸை விட மார்க்கம்க்கு இன்னைக்கு விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது 3வது டைம் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சீசன்ல மட்டுமே அவருக்கு விக்கெட் கிடைக்கிறது மத்த பவுலர்ஸை காட்டிலும். எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க அது? உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டாட் சொல்றேன் ப்ரோ. நார்மலா எல்எஸ்சியோட லாஸ்ட் 4 மேட்சஸ்ல வந்து பவர் பிளேல வெறும் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ம். சென்னைக்கு அகேன்ஸ்ட் ஆவேஷ் கான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆகாஷ் தீப் வந்து கேகேஆர் அகேன்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ம். லாஸ்ட் 4 மேட்சஸ்ல அவங்க பவர் பிளே பவுலிங் சுத்தமா அவங்களுக்கு கிளிக்கே ஆகல. ஸோ ம். அப்போ வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸும் கிடையாது. நீங்க ம். வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலும் சரி, நார்மலா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்டா தான் மக்களும் யூஸ் பண்றாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சின்ன ஒரு மேட்சப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பவல்ஸ் வந்து அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ம். உங்களுக்கு வந்து தாக்கூர் அந்த அளவுக்கு. இன்னொன்னு ப்ரோ, எல்எஸ்ஜியோட ஸ்டார்டிங் 5 மேட்சஸ் வந்து தாக்கூர் பவர் பிளேல விக்கெட் எடுத்தப்போ எல்லா மேட்சும் எல்எஸ்ஜி வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ம். அதே மாதிரி இப்ப லாஸ்ட் 4 மேட்சஸ் வெறும் பவர் பிளேல, அதாவது வந்து ஒரு 24 ஓவர்ஸ் வெறும் 2 விக்கெட்ஸ். இது ம். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ. ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு விக்கெட்ஸே வரலங்கிறப்போ வந்து உங்களுக்கு வேற பார்ட் டைம் நீங்க டிபெண்ட் பண்ணி தான் போயாகணும். ம். இன்னொன்னு எல்எஸ்ஜியோட டீம் காம்பினேஷனே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஐபிஎல் ஆப்ஷன் அப்பவே. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் இல்ல. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க ப்ரோ. இது வந்து அவங்க பிளேயிங் லெவன் வந்து இது ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து நார்மலா இப்போ ஐபிஎல் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல் வந்ததுக்கு அப்புறமே நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் மினிமம் மேக்ஸிமம் 8 பிளேயர்ஸ், 8 பேட்ஸ்மேனோட நீ போவாங்க. ஸோ ம். 3 பவுலர்ஸ், ம். 3 பியூர் பவுலர்ஸ், அந்த 8 பேட்ஸ்மேன்ல 2 ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. ம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 7 பேட்டர்ஸ்ல போவாங்க. ஸோ இதான் காம்பினேஷன் போவாங்க. ஆனா இன்னைக்கு எல்எஸ்சி பாத்தீங்கன்னா 6 பேட்டர்ஸ் தான். அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர் ஷார்ட். இவங்க வந்து இன்னைக்கு என்ன, மேபி ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா இவங்க வந்து மைக் யாதவ் வந்து உள்ள செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுலிங் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மேபி நினைச்சிருக்கலாம். ம். இவங்களுக்கு வந்து இன்னொன்று மிச்சல் மார்ஷ் வந்து பவுல் பண்ணாது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளேயர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் பேசரே உங்களுக்கு ஷார்ட்டா இருக்காங்க. ஸோ ம். அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனும் கிடையாது ப்ரோ. மக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டெப் அப் பண்றாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்க அவருக்கு இருக்கிறது லீஸ்ட் வந்து இன்னும் ஒரு 2 ஓவர்ஸ்
ஃபார் ஒரு 10 ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. விக்கெட்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது உங்களால. ஒரு குட் குவாலிட்டி பவுலர் தான். பட் வந்து இந்தியன் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய டீம் சக்சீட் ஆகிறவங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இவங்களோடய வந்து பாத்தீங்கன்னா பிஷ்னாய், திக்வேஷ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ வந்து இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது bro. இன்னைக்கு வந்து திக்வேஷ் வந்து பவர் பிளேல ஃபர்ஸ்ட் டைம் பவுலிங் போட்டாரு. சோ ம். வந்து உங்களுக்கு வந்து பவர் பிளேல உங்க ஃபாஸ்ட் பவுலர் ஆவிஷ் கான் நல்லா போடுறாரு. பட் பவர் பிளேல அவரும் விக்கெட் எடுக்க மாட்டேங்குது. ம். உங்களுக்கு வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து உங்க பவுலர்ஸ் உங்களுக்கு விக்கெட்ஸே கொடுக்கலங்கிறப்போ வேற ஆப்ஷனே இல்லை ப்ரோ. நீங்க வந்து இந்த மாதிரி வேற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி தான் ஆகும். இன்னொன்னு அவங்க பெஞ்ச்லயுமே யாரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பிளேயர்ஸ் இல்ல ப்ரோ. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க bro. அந்த மாதிரி எந்த பிளேயருமே கிடையாது. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு மிச்சல் மார்க் வெளியே போறாருன்னா சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பெஸ்டே தான் உள்ள வரும். ஸோ ம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷமன் ஜோசப் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷனே உங்களுக்கு எப்பவுமே செட் ஆகாது. நீங்க ம். இதுல வந்து மயங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பிரின்ஸ் யாதவ் பதில் மயங்க் யாதவ் ஆடி ம். அவ்வளவுதானே தவிர இதுக்கு மேல உங்க பவுலிங் நீங்க ஸ்ட்ரென்த் பண்ண முடியாது. ம். ஓகே, ரைட், கூல். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னைக்கு பண்ண தப்பெல்லாம் என்ன? அண்ட் அவங்க எந்த விஷயங்களை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் டெல்லி மூவிங் ஃபார்வர்ட் எதுவும் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் எல்எஸ்டில ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பண்டோட கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர ஒரு ப்ரெஷர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ம். ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டுக்கு திட்டுறாரு. ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவ் ஒரு ஒரு பாலுக்கு வந்து ஷோட் பண்றாரு. ம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவர் பிளேஸ்கிட்டே அக்ரெசிவா இருக்காருன்னு நினைக்கிறேன். ம். என்ன ரீசன் தெரியல. மேபி ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷரா இல்ல என்ன ரீசன் எனக்கு தெரியல. அது ம். ஒண்ணு இருக்கு. பட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவுலிங் சேஞ்சஸும் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டும் பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஸ் நடுவில் பவுலர்ஸ்க்கு அவருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ம். எல்லா டைமும் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ஒரு ஃபீல்ட் கேட்கறாங்க, இவரு ஒரு ஃபீல்ட் செட் பண்றாரு. சோ ம். அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ் போட முடியல. அதுல வந்து கொஞ்சம் இதாகுது. நீங்க முகேஷ் குமாரோட ஓவரே லாஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா ம். முகேஷ் குமார் வந்து லாங் ஆன் லாங் ஆஃப் ரெண்டு பேத்தையும் உள்ள வச்சுட்டு டாஸ் பால் போட்டாரு. டாஸ் ம். பால் ஃபுல்லர் லென்த் பால் போட்டாரு. ரெண்டு பாலுமே ஃபோர் அடிச்சிட்டாங்க. ஸோ ம். நெக்ஸ்ட் பால் பாயிண்ட் என்ன பண்ணாரு, சரி ஓகே நீ ஃபுல்லர் லென்த் தான் போடுற, உனக்கு ரெண்டு பேரையும் பின்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து பவுன்ஸ் போட்டு அதுவும் ஃபோர் ம். ஆஃப் சைட். சோ வந்து எனக்கு தெரிஞ்ச அங்க இன்னொரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. சாரி முகேஷ் குமார் நான் தப்பா சொல்லிட்டேன். அது வந்து அக்ஷர் பட்டேலுக்கும் முகேஷ் குமாருக்கும் ஒன்று ம். போச்சு. ம். அதே மாதிரி நார்மலா இங்க பண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ம். பண்ட்டுக்குமே வந்து அவர் வைக்கிற ஃபீல்ட் செட்டுக்கு பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ம். அது எந்த வகையில அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு பண்ட் வந்து கொஞ்சம் வேற ஆப்ஷனே இல்லை ப்ரோ. உங்களுக்கு வந்து இந்த சீசன் கூட இந்த டீம் வச்சு தான் போகணும்னு ஆயிடுச்சு. ம். உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். பட் இன்னும் இன்ஜுரியில இருந்து எல்லாருமே ரிகவர் ஆயிட்டாங்க. ஆவேஷ் கான் வந்துட்டாரு, ஆகாஷ் தீப் வந்துட்டாரு, இப்போ மைண்ட் யாரும் உள்ள வந்துட்டாரு. ஸோ உங்களால ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ ம். இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க யூட்டிலைஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ வந்து அவங்க கொஞ்சம் வேற ஆப்ஷனே இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ம். ஏன்னா வந்து நீங்க ரொம்ப டாப் த்ரீ ரிலவெண்டா இருக்கீங்க. அவங்க மேலேயே ஓவர் டிபெண்டா இருக்கீங்க. ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்க டிசிக்கு மூவ் பண்ணீங்கன்னா டிசி அண்ட் ஜிடி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஈஸிலி குவாலிஃபைட் ஃபார் டாப் டூ. ஏன்னா ம். ஆல்மோஸ்ட் 8 மேட்சஸ் பிளே பண்ணிட்டு இன்னும் சிக்ஸ் இருக்கு. அவங்க சிக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஆச்சு வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாமே பாட்டம் டீம்ஸ் கேகேஆர், சிஎஸ்கே இந்த ம். மாதிரி மேட்சஸ் தான் மோஸ்டா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் இருந்தாலுமே அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ப்ரோ. ம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் ஸ்பாட் எல்லாமே சீல்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இனிமேல் ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச் கொடுத்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ இந்த ஓகே. அந்த டீம். பிளே ஆஃப் மும்பை வரலாம் ஸ்பாட்ல வாய்ப்பு யார் இருக்கு. யாரு சீல் ஆயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க வந்து குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி சொல்லிட்டீங்க. மத்த ரெண்டு டீம்ஸ் என்னென்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். குஜராத் டெல்லி எனக்கு தெரிஞ்சுக்கும் அந்த ரெண்டு ஸ்பாட்மே கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஏன்னா பிபிகேஎஸ் உங்களுக்கு நல்லா பண்றாங்க. யா. அதே மாதிரி ஆர்சிபி வந்து அவே ஃப்ரம் ஹோம் வந்து சூப்பரா பண்றாங்க. ஹோம் ம். தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்களே தவிர அவே ஃப்ரம் ஹோம் சூப்பரா இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ பிபிகேஎஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு அந்த ஃபோர்த் பிளேஸ் வந்து ஆர்சிபி அண்ட் மும்பை மட்டும் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஓகே. ஃபோர்த் ஸ்பாட் வந்து மேபி ஆர்சிபி அண்ட் மும்பை ரெண்டுல யாரோ ஒருத்தரா இருக்கலாம். ஓகேலாம். ஓகே, ரைட், கூல். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.